அதிமுகவிலிருந்து வெளியேறிய கட்சிக்காரர்கள் பலர் இப்போது சொல்கிறார்கள், சார் கொடநாடு கேஸை திமுக தொட்டப்பவே இவர் திமுக கிட்ட சரண்டர் ஆயிட்டார் சார். மாதம் மாதம் ஏவா வேலுக்கிட்டேருந்து இவருக்கு பணம் வந்துகிட்டு இருந்துச்சு சார். ஏங்க அப்போ சொன்னால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இன்னொன்று, பொதுச்செயலாளர் ஆகிட்டார், இப்போ அவரை பற்றி விமர்சனம் பண்ணி பேசி என்ன சார் பண்ண முடியும்? தேர்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தலைமை மாற்ற முடியுமா சார்? என்று பல விவகாரங்கள் இப்போது வெளியே வருகின்றன. ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் தன்னம்பிக்கை. ஜெயலலிதா ஒரு பொதுக்குழுவில் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை. அந்த ஜெயலலிதாவிடம் இருந்த அபரிமிதமான தன்னம்பிக்கையின் காரணமாகத்தான் தன்னை மிக மிக இழிவாக பேசியவர்களை கூட கட்சிக்குள் சேர்த்து அவர்களை அமைச்சராக்கினார். இவர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் சசிகலாவை வேண்டாம் என்றார், தினகரனை வேண்டாம் என்றார், பன்னீர்செல்வத்தை வேண்டாம் என்றார், வைத்தியலிங்கத்தை வேண்டாம் என்றார். அந்த வைத்தியலிங்கம் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே சேகர்னு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போட்டு வைத்தியலிங்கத்துக்கு எதிராக பேச விட்டு அரசியல் பண்ணார். இன்றைக்கி அந்த சேகர் போய் விஜயபாஸ்கரோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிறாரு?